தமிழக தலைவர் அண்ணாமலை கோவையில் நிருபர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: திருப்பரங்குன்றம் முருகனின் ஸ்தலம் ஆண்டாண்டு காலமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் ஸ்தலம். 1931 இல் அளிக்கப்பட்ட தீர்ப்பு தெளிவாக உள்ளது. திமுக தூண்டுதலின் பேரில் எம்பி நவாஸ் கனி பிரச்சனையை உருவாக்குகிறார். திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து பெரிய இயக்கத்தை நடத்தும் ஒரு எம்பி மத மோதலுக்கு காரணமாக இருக்கிறார். மக்கள் இதற்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள். கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது முட்டாள்தனமானது. நாட்டின் எல்லையை திருத்துவதற்கு அரசியலமைப்பின் முதலாவது சட்டப்பிரிவில் திருத்தம் செய்ய வேண்டும். ஆனால் செய்யவில்லை. கச்சத்தீவை கொடுத்ததினால் இந்தியாவுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, ஒன்றும் கிடைக்கப் போவதும் இல்லை. ஒப்பந்தம் போட்ட போது முதலில் அங்கு மீனவர்கள் வலையை உலர்த்திக் கொள்ளலாம் என நாடகம் போட்டனர். பிறகு அதனை ரத்து செய்துவிட்டனர். கச்சத்தீவை கொடுத்ததற்கு திமுகவும் காங்கிரசும் ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கி மன்னிப்பு கேட்க வேண்டும். கச்சத்தீவு குறித்து பிரதமர் பேசுகிறார் என்றால் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு உறுதுணையாக நிற்பார் என்ற நம்பிக்கை உள்ளது. நாங்கள் ஈவரா கொள்கையை ஏற்கவில்லை என்றாலும் அவரை அவமானப்படுத்த மாட்டோம். மக்கள் அவரை மறந்து விட்டனர். புது தலைமுறை வந்துள்ளது. ஈவராவை தாண்டி எங்கோ சென்று விட்டோம். வளர்ச்சி அரசியல் உள்ளிட்ட ஆக்கப்பூர்வமான அரசியல் பேசவே எங்களுக்கு நேரமில்லை என அண்ணாமலை கூறினார்.